தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் சமீப காலத்தில் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் 3 காரணங்கள். ஒன்று எடுத்து பார்த்தா அமெரிக்கா ஈரானோட வார். இப்போதைக்கு அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடையலாம்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி அக்ரிமெண்ட்டில் என்ட்ராயிருக்காங்க. அதனால் டாலர் ஸ்ட்ராங் ஆகுது, கோல்டு வீக் ஆகுது. ஸோ டாலர் ஸ்ட்ராங்கே கோல்டு வீக் ஆனால் என்ன, எதனால் அதுக்கும் தங்கம் இறங்கிறதுக்கு என்ன இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். கோல்டு சேல் ஆஃப் ஆக ஆரம்பிக்கிறோம். முதலீட்டாளர்கள், பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், மத்திய சென்ட்ரல் பேங்க்ஸ், உலக நாடுகளில் இருக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகரிப்பாங்க. கோல்டை விற்றுட்டு டாலர் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ கோல்டு விற்க விற்க கோல்டோட ப்ரைஸ் இறங்கிட்டே வர்றது முதல் முக்கிய காரணம். இரண்டாவது காரணம் எடுத்து பார்த்தா அமெரிக்கா டாலர் ஸ்ட்ராங் ஆகிறதுனால அமெரிக்காவோட வட்டி விகிதமும் ஹையில் வச்சுட்டு இருக்கிறதுனால அதுவும் ஒரு காரணமாக இருக்குது டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகரிக்கிறதுக்கு. ஸோ இதனால் இங்கே கோல்டு வேர்ல்டு வைட் குறைஞ்சி இறங்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அண்ட் தென் வாரம் வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அண்ட் தென் பிசிஇ டேட்டா, தேர்ஸ்டே அன்னைக்கு வரக்கூடிய பிசிஇ டேட்டா, இந்த டேட்டாஸ்லாம் வச்சும் இதுவும் தங்கம் இறங்குவதற்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது டாலர் ஏறுவதற்கு பெட்டர் நியூஸாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டாலருக்கு போயிட்டு கோல்டு இறங்க ஆரம்பிக்குது. இது தொடர்ந்து மேலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அடுத்த 2-3 நாட்களுக்கு கோல்டு 250 ரூபா ஒரு கிராமின் விலையிலிருந்து கிட்டத்தட்ட 450 வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக எவ்வளோ குறையும்னு சொன்னால் 250-300 ரூபா கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்த 2-3 நாட்கள். இது மேலும் என்ன ஆகும், அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ என்ன பண்ணலாம்? இப்போ முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆபரண தங்கமாக வாங்கணும், இல்லை வீட்டில் கோல்டு சேவிங்ஸ்க்காக வாங்கணும், இல்லை கோல்டு சிட் கட்டணும். இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படி இதை பார்க்கலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தால் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தங்கத்தின் விலை படிப்படியாக குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை இன்னும் மாற்றி சொல்லணும் அப்படின்னா, தங்கம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு வாரத்தில் பெருசாக கிடையாது. அப்படியே ஒரு நாள் ஏறினா அடுத்த 2 நாளில் திருப்பி இறங்கி தான் வரும். ஸோ ஓவராலாக எடுத்து பார்த்தோன்னா கோல்டு பியர் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. இதில் அடுத்த ஒரு வாரத்துக்கு தங்கத்தின் விலை 500லேருந்து 600 ரூபா கிராமுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இறங்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிதானமாக இருந்து வாங்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஏறும், அதாவது நான் ஒரு ஆள் திருப்பி யூட்டர்ன் போயிட்டு அடித்து ஏறினாலும் ஏறலாம், அடுத்த ஒரு வாரம் கழித்து ஏறினாலும் ஏறலாம்னு சொல்ல வர்றது. அப்படியே ஏறினாலும் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம், நிதானமாக இருந்தால் மறுபடியும் தங்கத்தில் இறங்க தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ஓவரால் பிக்சர் ஏறுவதற்கான வாய்ப்பு பெருசாக இல்லை. தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கு சரியான நேரமா அப்படின்னு எடுத்து பார்த்தால், எவ்வளோ டியூரேஷன் சார், நான் தங்கம் அடுத்த ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு முதலீடு செய்ய போகிறேன் அப்படின்னா ரைட் டைம். இல்லை நான் தங்கம் இன்னைக்கு வாங்கி வச்சு, எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாம் எதுக்கு வாங்குவோம், தங்கம் வாங்கினா அடுத்து குறுகிய காலத்தில் விற்க போகிறது இல்லை, லாங் டேர்மில் விற்கலாம் அப்படின்னு தான் இருப்போம். ஒன்லி இந்த ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் குறுகிய காலத்தில் வாங்கி விற்பாங்க. அந்த மாதிரி குறுகிய காலத்தில் வாங்கி விற்கிறதுக்கு தங்கத்துக்கு இது ரைட் டைம் டு பை. ஆனால் ஒரு லாங் டேர்மில் நகையாக வாங்கணும், இல்லைன்னா கோல்டு காயினாக வாங்கணும், கோல்டில் சிட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்கெல்லாம் பொறுமையாக இருந்து மார்க்கெட்டில் ஏதாவது இதெல்லாம் லாங் டேர்முக்கு வாங்க போகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி மார்க்கெட் அடுத்த 10 டேஸில் பாட்டம் சஸ்டைனபிள் ஆன பிறகு ஒரு முடிவுக்கு வர்றது நல்லது. அதனால் ஒரு சாமானிய மக்கள் இந்த ஒரு வாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணால் கூட ஒரு நல்ல ப்ரைஸே கிடைக்கும்ன்றது மார்க்கெட்டோட வியூ.